சுந்தரியில் பண்ணேன். முருகன் மாமா கேரக்டர் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அதை வச்சு தான் அப்படியே அன்னம்ல உள்ள அப்படியே வேர்த்து ஊற்றும், தண்ணியா ஊற்றும். அது கடைசியா போய் கட்டும் போது உள்ள போட்டிருக்க பனியனை வந்து புழியலாம். அவனரகம் ஃபுல்லா ட்ரிவாண்ட்ரம். அது 2.5 வருஷம். அன்னம் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம். எல்லாம் ஒரே இடத்துல தங்கியிருப்போம். இல்லை நான், பரத், நம்ம கார்த்திக், ஏன்னா சின்ன பசங்க மாதிரி நான் அவங்க கூட தான் சுற்றிட்டு இருப்பேன். இப்பயே வந்து ஒரு சீரியல் பண்ணால் இன்னொரு சீரியல் அலோடு கிடையாது. ஒரு சைமல்டேனியஸாக 4 சீரியல் பண்ணேன். இது வரைக்கும் டப்பிங் வாய்ஸ் போட்டிருக்கு. பாலுமேந்திரா சார் வந்து வெற்றிமாறன் தான் டைலாக், வெற்றிமாறன் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்போ நாம் ஃபோன் பண்ணால் கூட அப்போ எப்படி பேசுவாரோ அதே மாதிரி இப்பயும் பேசுவார். நான் வெற்றின்னு தான் கூப்பிடுவேன். எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ தலைவர் நம்மள்ட்ட பேசுகிறான். கமல் சார்லாம் நான் வந்து அவருக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சீரியல் ஆர்டிஸ்ட் கொடுக்கணுன்ற தைரியம் யாருக்குமே வரலையே. உள்ள போனோம்னா இவர் சீரியல் ஆர்டிஸ்ட் ஆச்சே, நமக்கு தரணும்னு இருந்தாலும் குறுக்க ஒருத்தர் வந்து கெடுத்தாங்கன்னா முடிச்சிருக்காரு. சீரியல் நடிச்சா என்ன சீரியல் தான் டெய்லி பார்க்குறாங்க. வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் 2 டிகேட்ஸாக வந்து இந்த சீரியல் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, அதுவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. இன்றைக்கவே வந்து டாப் சீரியலில் வந்து நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்க, ஒரு டாப் லீடாக இருக்கீங்க அப்படின்னும் போது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப வந்து பெருமையாக இருக்குது. ஆஸ் அ உங்கள் ஃபேனாக பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? இவ்வளோ இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்ற போது ஹவ் ஃபார் எப்படி இருக்குது ஜேர்னி? ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சார் நீங்கள் சொன்னதுக்கு. 20 வருஷம் இல்லை, மேலேயே வந்து 26 வருஷம். எக்ஸாக்டாக சொல்ல 30 வருஷம். 94 இருந்துன்னு வச்சுக்கலாம், 32 வருஷம். பட் ப்ராப்பராக ஒரு கேரக்டராக பண்ணுறதுன்றது 2000 இருந்து. அதுக்கு மேலே ஜூனியர் ஆர்டிஸ்டாக சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம், பிட் கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், நிறையா பண்ணியிருக்கேன். இப்போ எல்லோரும் அதை ஃபோட்டோ எடுத்து நமக்கு அனுப்புவாங்க. அதில் ஒன்று பார்த்து இதில் ஒன்று பார்த்தேன்னு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அப்படி இருந்து இப்படி ஒரு ஜேர்னிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணுற லெவலில் இருக்கிறோம். அன்றைக்கி கொடுத்தது செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே சார். இந்த சினிமாவில் நிறைய பேர் அந்த மாமன் இந்த கேரக்டர் வந்து எல்லாமே ரொம்ப க்ளோஸு. இந்த சீரியலில் வந்து மாமன் அப்படி சொன்னாலே உங்களுடைய ஃபேஸ் தான் வந்து எல்லாருக்குமே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாமன் கேரக்டர் நீங்கள் நிறைய சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்னென்னா நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேருக்கு மாமா. நாங்கள் வந்து மொத்தம் 8 பேர். நாங்கள் அதில் அக்காங்களே 3 பேர். ஓகே. ஸோ அக்கா எல்லாருக்குமே நம்ம மாமா தானே, பசங்க அக்கா பசங்க எல்லாருக்குமே. நான் 4.5 வயசுலேயே மாமா ஆகிட்டேன். ஓகே. 4.5 வயசுலேயே எங்கள் பெரிய அக்காவுக்கு பையன் பிறந்துட்டான். சார் 4.5 வயசுலேயே மாமா. அந்த மாமான்ற வார்த்தை எனக்கு சின்ன வயசுலேயே கேட்டு பழகின வார்த்தை. அது எப்படின்னு தெரில, அது எப்படி வந்து சீரியலில் கனெக்ட் ஆச்சுன்னே தெரில. ஃபஸ்ட்டு முருகன் மாமான்னு சொல்லி இதில் நம்ம சுந்தரியில் பண்ணேன். அதில் முருகன் மாமா கேரக்டர் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அதை வச்சு தான் அப்படியே அன்னம்ல அதே டைமில் அதே கேரக்டர் வரணுன்றதுக்காக அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. ஸோ அது மாமான்றது திரும்ப கண்டினியூ ஆச்சு. திரும்ப பூங்கொடின்னு ஒரு சீரியல் பண்ணால் அதுலேயும் மாமா கேரக்டர். ஸோ இந்த மாமாங்கிறது கிட்டத்தட்ட 3 சீரியலாக 2 மெகாவில் ஒரு மெகால் நடித்தாலே அது ரெஜிஸ்டர் ஆகிடும். 3 சீரியலாக மாமான்ற கேரக்டர் என்னை அறியாமல் உள்ளே வந்துச்சு. பிடிச்சது, ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை அது மாமான்றது. சூப்பர் சார். இப்போ உங்கள் நேரில் நீங்கள் நிறைய ஆடியன்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? உங்கள் நிறைய பேர் இன்ட்ராக்ஷன் வந்திருக்கோம் ஃபேன்ஸ் கிட்ட. அவங்க சொன்ன ஒரு பெஸ்ட் கமெண்ட் இன்னும் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கிறது அப்படி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? நிறைய இருக்குது. மகாபாரதம் எனக்கு வந்து ஆச்சரியம் என்னென்னா, மகாபாரதம் வந்து இன்னும் ஞாபகம் வச்சுருக்காங்க. கர்ணன் கேரக்டர் பண்ணேன். கர்ணன். ஸோ அது இன்னும் ஞாபகம் வச்சு எனக்கு பிடிச்சது கர்ணன் தான் சார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே, ஏன்னா அதுக்கு நம்ம நிறைய உழைச்சோம். வசனங்கள் ஆகட்டும், மேக்கப் ஆகட்டும். அந்த கேரக்டர் ஆல்ரெடி சிவாஜி சார் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு ஈக்குவல் பண்ணவே முடியாது. அதை தைரியமாக எனக்கு கொடுத்ததே அவங்க தைரியத்துக்கு தான் நான் பாராட்டணும். ஸோ அதையெல்லாம் தாண்டி அந்த கேரக்டர் நம்ம செஞ்சதுக்கு நான் என் அளவுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். அந்த அவ்வளோ விட்டுருக்கேன், என் அளவுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். இந்த கர்ணன் கேரக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி மகாபாரதத்தில் வந்து எப்படி ரொம்ப பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு கேரக்டர். நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய இன்புட்ஸுமே நிறைய இருக்கணும், உங்களோட ஹோம் ஒர்க்குமே நிறைய இருக்கணும் இல்லையா? அதுக்கு மெனக்கட்டு ஒரு விஷயம் நீங்கள் பண்ணீங்க அந்த கேரக்டருக்காக, ஏதாவது விஷயம் இருக்கா? என்னன்னா டைரக்டர் சொன்னது வந்து, சிவாஜி சார் கர்ணன் பார்த்தீங்களா? இல்லை சார், கண்டிப்பாக பாருங்கன்னாரு. இல்லை சார் வேணாம் சார், பயம் வந்துடும் ஒன்று, இன்னொன்று வந்து அது சாயல் வந்துடும், இது எதுவுமே வேணாம்
அப்படின்றதுனால நான் வந்து மகாபாரதம் ஃபுல்லாக படிச்சிருக்கேன். ம். ஸோ எனக்கு அந்த கர்ணனோட கேரக்டர் இன் அண்ட் அவுட் எனக்கு இயல்பாக தெரியும். ஓகே. ஒரு கதையை ஒரு பிக்சராக பார்க்காம ம். எனக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்குல்ல. ஓகே. ஸோ அந்த இமேஜினேஷன் வச்சு நான் பண்ணிக்கிறேன் சார். நான் சில விஷயங்களை சொல்கிறேன், பரவாயில்ல, ஓ நீங்கள் இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க கர்ணன், ம். நான் அதை பேஸ் பண்ணியே பண்ணிடுறேன் சார். ஏன்னா ஒரு சீன் அம்மாவும் மகனும் மீட் பண்ணிக்கிற சீன் அப்போ தான் வந்து நீ என் புள்ளன்னு சொல்லுவான். ஸோ அது பயங்கரமான ஒரு சீன். அது வந்து அவர் பயங்கர எமோஷன் சீனு. கிட்டத்தட்ட ஒரு 10-12 பக்கம் நான் தான் பேசிகிட்டே இருப்பேன். ம். ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ணன்னு பெரிய சீன் அது. அது வந்து முந்தினால வந்து சார் ஒரு தடவை பார்த்துருங்க அதை. இல்லை சார் பார்க்கல, நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன், நான் ரியலாக ஃபீல் பண்ணிக்கிறேன் ஓகே. அப்படின்னு சொல்லி அந்த சீனை நான் நைட்டு ஃபுல்லாக பல்வேறு விதமாக நமக்கு எப்பவுமே டைலாக் காலையில் தான் வரும், ம். முன்னாள் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதை நான் எப்படி இருக்கும்னு அந்த சுச்சுவேஷன் கற்பனை பண்ணி நானே மென்டலி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போனேன். அவங்க கொடுத்த உடனே எனக்கு அதுக்கு நான் யோசிச்சு வச்சு சிங்க் பண்ணிக்கிட்டேன். ஓகே. அந்த மாதிரி நம்ம இங்கே ஹோம்ஒர்க் பண்ணவே முடியாது. ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு தெரியும், சீரியலுங்கிறது இந்த சீன் முடிஞ்சால் அடுத்த சீனே கைக்கு வரும். ஸோ அதுக்குள்ளே படித்து அடுத்த சீன் ரெடி ஆகணும். ஸோ இது வந்து ரொம்ப அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்கிற விஷயம் கிடையாது. அந்த ஒரு நாளைக்கு 8 சீன்னா 8 சீனும் ஒரு சீன் முடிஞ்ச ஒரு சீன்ஸ் தான் கைக்கே வரும். சில டைம் 2 பேஜ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கு ஒரு மிச்சம் பேஜஸ்லாம் வரும். ஸோ இங்கே வந்து நம்ம ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு சீரியலில் வந்து ஒர்க் கிடையாது. பட் நம்ம என்னென்னா நமக்கு தெரியும், அந்த கேரக்டரோட பேஸ் தெரியுன்றதுனால நாம் செல்ஃபாக சில விஷயங்கள் இதெல்லாம் நம்ம இப்படி இந்த மாதிரி பண்ணிக்கணும்னு நினைப்போம். அதை அந்த டைலாகில் சிங் பண்ணி அதுக்கு டைலாக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிப்போம், அவ்வளோதான். உங்கள் காஸ்டியூம் பற்றி சொல்லுங்கள் சார். ஹெவியாக இருந்தது உங்கள் காஸ்டியூம்ஸ், அந்த மேலே இருக்கிற அந்த கிரீடமாக இருக்கட்டும், நீங்கள் வச்சுருக்கிறதுலாம் எவ்வளோ நேரம் எடுத்துச்சு மேக்கப் உங்களுக்கு காஸ்டியூம் பண்ணுறதுக்கு, அந்த விஷயம் பற்றி சொல்லுங்கள். அதை காலையில் மேக்கப் போடுறதுக்கு இப்போ நம்ம தெரியும் 5 பேர் போட்டுட்ருப்பாங்க. ஓகே. 5 கேரக்டருக்கும் போட்டுட்ருப்பாங்க. 5 பேருக்கும் போட்டு ரெடியாகி வர்றதுக்கு நாங்கள் ஒரு 8 மணிக்கே போய்டும். 8 மணிக்கு போய் 8:30 சாப்பிட்டுட்டோன்னா ஒரு 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 9:30 10 ஒவ்வொருத்தராக வெளியே வருவாங்க. அதுக்கப்புறம் செட்டு ரெடி பண்ணணும். ஸோ உங்களுக்கு எப்படினாலும் அவங்க டெய்லி சொல்லுவாங்க, நாளைக்கு வந்து 10 மணிலாம் ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் 11 மணி ஆகிடும். எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு 11 மணி ஆகிடும். அந்த ட்ரெஸ் உங்களுக்கு என்னன்னா உள்ள அப்படியே வேர்த்து ஊற்றும், தண்ணியாக ஊற்றும். அது ஃபுல்லாக காற்றே போகுது. இதில் என்னன்னா உங்களுக்கு செட்டுன்றனால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ உள்ள அனலாக கொதிக்கும், அதில் வேர்த்து ஊற்றும். நீங்கள் நைட்டு போயிட்டு திரும்ப மாற்றிட்டே இருக்க முடியாது. ஸோ என்னன்னா அது கடைசியாக போய் கழட்டும் போது உள்ளே போட்டிருக்க பனியனை வந்து புழியலாம். ஓகே. அவ்வளோ தண்ணி இருக்கும். பனியனே 2-3 மாற்றுவேன். ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது பனியனையும் சேர்த்து மாற்றிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அது வேர்வை சிந்தி வேலை செஞ்சவங்கிறது அதுதான் கரெக்டான வார்த்தை. நீங்க அந்த மாமன் கேரக்டர் அப்படி சொல்லும் போது நீங்க டபுள் ஆக்ஷன் வேற ஒரு சுந்தரி சீரியல்ல பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? டபுள் ஆக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது? ஏன்னா இப்போ சீரியல் அப்படின்றது ஒரு நாள் நிறைய ஷார்ட்ஸ் எடுப்பாங்க. ஸோ சில ஆக்டர்ஸ்க்கு வந்து ஷார்ட்ஸ் இருக்கலாம், மேபி உங்களுக்கு வந்து நீங்க டபுள் ஆக்ஷன் அப்படின்னால நீங்க 2 டைலாக்ஸுமே சொல்லும், 2 கேரக்டரும் மாறணும் ஒரே நாளைக்கு அப்படின்றப்போ எவ்வளவு கஷ்டமா இருந்தது? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா அது மாதிரி அவஸ்தை நான் கர்ணனு கூட போடல. என்னன்னா உங்களுக்கு இதுக்கு வந்து ஒயிட் அடிச்சிருப்பான் ஐயப்பன் முருகன் 2 கேரக்டர், 2 பேருமே மீட் பண்ணிக்கிற கேரக்டர். மீட் பண்ணிக்கிற சீன்ல கிட்டத்தட்ட ஒரே நாளில் 8 சீன் எங்கள் 2 பேருக்கு மட்டுமே. எங்கள் 2 பேருக்கு மட்டுமே எல்லாருமே இருப்பாங்க. அந்த பக்கமும் நான், இந்த பக்கமும் நான். ரெஸ்டே இல்லாமல் ஃபஸ்ட்டு வெள்ளையை ஃபுல்லாக எடுத்துட்டு திரும்ப கருப்படி, திரும்ப கருப்பு ஃபுல்லாக எடுத்துட்டு வெள்ளை அடிக்கிறது, சஜஷன் ஷாட்டுக்கு ஷாட்டு போதுமான கடைசியில் கெஞ்சி கையெடுத்து கும்பிட்டேன். எனக்கு வந்து 2 பேருக்கு ஒரே கெட்ட பாக்கிடு. அதனால் ஏன்னா ஒரே ஃப்ரேமில் நிற்கிறோம் 2 பேரும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டதுக்கப்புறம், ஏன்னா எனக்கு மட்டும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான்ஸ்டாப் வேலையாக இருக்கும். இப்போ டைரக்டரே பரிதாபப்பட்டு சரி போ அப்படின்னு சொல்லிட்டாரு, 2 ஒரே இது பண்ணிவிடுங்க, அவருக்கும் பிளாக் அடிச்சிட்டாருன்ற மாதிரி. ஆனால் நான் பார்த்தோன்னே 2 பேரும் ஒரே மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கதையில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அப்பயும் ஸ்ட்ரெயின் தான். ஏன்னா எனக்கு மட்டும் தான் ரெஸ்டே இருக்காது. இப்போ அந்த பக்கம் எடுத்தாலும் நான் இருப்பேன், இந்த பக்கம் எடுத்தாலும் நான் இருப்பேன். அந்த பக்கம் எடுப்போம், அந்த பக்கம் இருக்கவங்களாம் ரெஸ்ட் எடுத்து, இந்த பக்கம் இருக்கவங்களும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் எடுப்போம், அந்த பக்கம் இருக்கலாம். எனக்கு மட்டும்தான் போனதுலேருந்து வர்ற வரைக்கும் நான் மட்டும் இருக்கும். அது நம்ம அதுக்காக ரெடி ஆகிட்டு வரணும், திரும்பி இதுக்கு ரெடி ஆகிட்டு வரணும். வேலை போட்டு இந்த டபுள் ஆக்ஷன் மெகா சீரியலில் மட்டும் பண்ணிட்டோம். அதுவும் ஒன்றா இருக்கும்போது இதில் பண்ணேன், ராடன் இந்த பொன்னி கேர் ஆஃப் ராணின்னு ஒரு சீரியல் பண்ணேன். அதில் டபுள் ஆக்ஷன் தான். அதில் மொத்தமே 2 சீன் நம்ம தான் 2 பேரும் மீட் பண்ணிக்கிற சீன்.
மற்றது எல்லாமே இண்டிவிஜுவல் சீன். ஸோ அது ஜாலியாக இருந்தது. ஒரு வேரியேஷன், அது ஒரு பயங்கர பொறுக்கி அவங்க வந்து ரொம்ப டீசெண்டான ஒரு ஒரு ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி ரெண்டுமே வெவ்வேறு மாதிரி கேரக்டர். ஸோ அது ரொம்ப ஜாலியாக இருந்தது. இதுவும் ரெண்டும் இதுதான் வெவ்வேறு கேரக்டர் தான். பட் இதில் என்னன்னா காம்பினேஷன் நிறையா வந்து போதும் ஆயிடுச்சு. டெய்லி போய் காலையிலேருந்து இதே வேலையாக இருக்கும். நாங்கள் சொன்ன கர்ணனை விட கஷ்டப்பட்டது இதுக்கு. அதான் சார் நான் கேட்டேன் எப்படின்னா வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஃப்ரீ ஆனால் டைரக்டர் ரொம்ப கம்ஃபர்டானவர். அழகர் சார் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக வேலை வாங்குவார். அதனால தான் செய்ய முடிஞ்சு. அப்புறம் அவரே சொல்லிட்டாரு, சரி இது பண்ணிடுங்க பாருங்க, அவரு எவ்வளோதான் சிரமப்படுவார்னு சொல்லி அவரே பரிதாபப்பட்டு மாற்றி விட்டார். சூப்பர் சார். இப்போ நீங்கள் வந்து நான் உங்களை கேள்விப்பட்டேன் நீங்கள் 30 டேஸ்மே வந்து ஒர்க் பண்ணுவீங்க, ஒரு சீரியல் முடிஞ்சால் இன்னொன்று சீரியல் இருக்கும் அப்படின்னு. எப்படி லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை அது ஒரு டைமு. இப்போ வந்து அப்படி அலோவ் பண்ணுறதில்ல. ஒரு தடவை ஒரு பீரியடில் வந்து சன் டிவியில் ஒரு சைமல்டேனியஸாக 4 சீரியல் பண்ணேன். முந்தானை முடிச்சு, மரகத வீணை, அப்புறம் வள்ளி, மகாபாரதம். 4ம் அதாவது என்னன்னா சன் டிவியில் அப்பயே வந்து ஒரு சீரியல் பண்ணால் இன்னொரு சீரியல் அலோடு கிடையாது. ஓகே. எனக்கு என்னென்னா நைட் ஸ்லாட் பண்ண டே ஸ்லாட் தானே, அதனால ஓகேனாங்க. டே ஸ்லாட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சீரியல் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம் போது கடைசி வரைக்கும் ஆர்டிஸ்ட் வரல, அப்போ இது போட்டாங்க. மகாபாரதம் சண்டேன்றனால அதுலேயும் போட்டாங்க. 4 சீரியல் ஒரே டைமில் சன் டிவியில் பண்ணுறேன். நீங்கள் ஒரு சீரியல் பண்ணாலே ஆல்டர்னேட் டேஸ் வந்து நீங்கள் டப்பிங் போயாகணும். 2 சீரியல் பண்ணுறீங்கன்னா டெய்லி டப்பிங் போயாகணும். 4 சீரியல்னா ஒரு நாளைக்கு 2 சீரியல் டப்பிங் போயிடும். டெய்லி 9:30 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு டெய்லி போய் 2 டப்பிங்கும் முடிச்சு. இது வரைக்கும் டப்பிங் வாய்ஸ் போட்டது கிடையாது. நான் ஓன் வாய்ஸில் தான் பேசியிருக்கேன். 2க்கும் போய் டப்பிங் பேசிட்டு ஏன்னா வீட்டுக்கு வந்து 12 மணிக்கு படுப்பேன். காலைல நான் 6 மணிக்கு எழுந்திருவேன். ஒன்று காலையில் டப்பிங் வச்சுருப்பாங்க. என்ன இதில் என்னென்னா டெலிகாஸ்ட் ஆர்டரில் எமர்ஜென்சி எடுத்திருப்பாங்க. காலைல டெலிகாஸ்ட் கொடுக்கும், காலையில் வந்து பேச சொல்லுவாங்க. நைட்டு நடிச்சதை காலையில் வந்து பேசுவாங்க. ஸோ காலைல ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னால் பேசியிருப்போம். ஹெக்டிக்னா அவ்வளோ நெருக்கடியாக போயிட்டு இருந்தது. அப்போல்லாம் நான் எப்போனா டப்பிங் போகும்போது வீட்டில் வந்து ஒய்ஃபை வழியில் பிக்கப் பண்ணிக்குவேன். பிக்கப் பண்ணிவிட்டு போகிற வழியில் தான் பேசுறது. அங்கேயே டிஃபன் எதாவது எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. போகிற வழியில் சாப்பிட்டுக்கிட்டே போகிறது பேசுறது, திரும்ப ரிட்டர்ன் வரும்போது பேசுறது. இதுதான் டைமே. ஓகே. இப்படி தான் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. பிப்ரவரி மாதம் 32 கால் ஷீட் ஒர்க் பண்ணேன். அப்போ பாருங்க ஒரு நாளைக்கு 2 கால் ஷீட்டுக்கு மேலே. புரியுது. டைட் ஒர்க்னா அவ்வளோ டைட். அப்போது டப்பிங் வாய்ஸ் மாற்றிருங்கன்னு சொல்லி நானே கேட்டேன். சேனல் என்ன சொல்லிட்டாங்க, ஏதாவது ஒன்றுக்கு மாற்றுங்க, எனக்கு எல்லாத்துக்கும் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு கேட்டப்ப சேனலில் வந்து ஸ்ட்ரிக்டாக பேசி ஆகணுன்ட்டாங்க. ஸோ அவ்வளோ டைட்டாக போயிட்டு இருந்தது ஒரு டைம். இப்போ வந்து உங்களுக்கு 1-2 சீரியல் மேலே பண்ண முடியாது. முதல்ல மாதிரி பிளானிங் இப்போ கிடையாது. முதல்ல வந்து உங்களுக்கு 1 to 10 அவங்க 1 to 15 2 சீரியல் பண்ணேன். மரகத வீணை முந்தானை முடிச்சு. திரும்ப இருக்கிற 6 நாள் வந்து மகாபாரதத்துக்கு 6 to 7 days. ஒரு வள்ளிக்கு ஒரு 10. இப்படி நான் பிரித்து இந்த டேட்டுக்குள்ளே பண்ணிக்கிங்க. நம்ம க்ளீனாக போயிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் அப்படி டேட்டே சொல்ல முடியாது. ஒரு சீரியல் தாண்டி இன்னொரு சீரியல் பண்ணுறதுக்கே 1008 பிரச்சனை வரும். பண்ணால் 2 பண்ணலாம் மேக்ஸிமம். ஏன்னா ஒர்க்கு அத்தனை நாள் இருக்காது, பிளானிங் அவ்வளோ நாள் இருக்காது. ஒரு சீரியல் பண்ணுறதுக்கு 7 நாள் ஒர்க் பண்ணுறதுக்கு 15 நாள் பிளாக் பண்ணி வைக்கணும். ஸோ இன்னொரு சீரியல் ஒரு 8 நாள் 9 நாள் பண்ணுறதுக்கு 15 நாள் பிளாக் பண்ணி, இந்த 30 நாளில் நீங்கள் முஞ்சி போனால் 13 நாள் 15 நாள் ஒர்க் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ 30 இயர்ஸ்க்கு முன்னாடி போகலாம், சேலம்ல நீங்கள் சென்னைக்கு வரீங்க, ஆக்டிங் தான் வந்து பண்ணணும் அப்படின்னு. அதுவும் பாலு மகேந்திரா சார் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணி ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ஒரு ஆசைப்பட்டு ஒரு விஷயம் கிடைச்சிது உங்களுக்கு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் சென்னைக்கு வந்தது அண்ட் பாலு மகேந்திரா சாரை மீட் பண்ணது, அந்த விஷயங்கள் பற்றி. சென்னைக்கு வந்தது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் இது வரைக்கும் ஸ்கூல்லையோ எங்கேயுமே ஸ்டேஜ்லேயோ இதுலேயோ இப்போ நடித்ததே கிடையாது. ஓகே. ஆனால் நிறைய படங்கள் பார்த்து பேசி கீசி ஒரு பீரியடில் வந்து எல்லாம் உசுப்பேற்றி விடுவாங்கல்ல, நீ நடிக்கக்கூடாது, ஏன் நீ நடிக்கக்கூடாது, இவ்வளோ இதை பற்றி இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, இவ்வளோ இதாக இருக்குது, ஏன் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல. அப்படி வந்து ஆசை தான். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு எந்த ப்ராக்டிஸுமே கிடையாது, ஆனால் ஆசை மட்டும் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு டைரெக்டாக போய் சான்ஸ் கேட்குறதுக்குன்றதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை. அப்போ ஏதாவது ஒரு இதில் போய் ஜாயின் பண்ணுவோம். அப்போது ஒய்ஜி மகேந்திரன் சார் வந்து ஒய்ஜிபி அகாடமி பற்றி விகடன்லேயோ குமுதத்துலேயோ அது ஒரு இன்டர்வியூ படித்தேன். அப்போ அது படித்த உடனே சரி ஃபஸ்ட்டு அங்கே போய் சேருவோம், ஃபஸ்ட்டு என்னென்னு கற்றுக்குவோம், என்ன பேசிக் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் ட்ரை பண்ணணும். போய் ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன். அப்புறம் அங்கே ஒரு 6 மாதம் முடித்த உடனே கலாஸ் கலாலயான்னு சொல்லி கலா மாஸ்டர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது அங்கே வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து டைரக்டர்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க கேட்குறாங்க. சரி ஸ்கோப் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கலாஸ் கலாவில் ஒரு 6 மாதம் படித்தேன். டான்ஸ் ப்ளஸ் ஆக்டிங் கோர்ஸ். ஓகே. முடிச்சுட்டு
அங்கேயே வந்து ஆடுகளம் நரேன் இருக்காப்புல, அவரும் நானும் கிளாஸ்மேட். அது முடிஞ்சோடனே ஆடுகளம் நரேன் வந்து அங்கேயே மாஸ்டர் ஆகிட்டேன். அப்படி ஒரு வருஷம் 2 வருஷமும் பண்ண. அப்படி அப்புறம் கதை நேரம் வந்துச்சு அவருக்கு. கதை நேரம் ஃபஸ்ட்டு அவர் தான் பண்ணார். அப்போ அது போயிட்டார். அப்போ நான் வந்து திரும்ப நான் ஒரு 2 வருஷம் மாஸ்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ ஒரு 4 பேட்சுக்கு நான் மாஸ்டராக இருந்தேன். அதுக்கப்புறம் கதை நேரத்தில் எனக்கும் சான்ஸ் கிடச்சிது. அது த்ரூவா வந்தது நம்ம ஆடுகளம் நரேன் த்ரூவா தான். அவர் தான் கூப்பிட்டு சொன்னார். ஸோ அப்படி அது கிடச்சிது. அது ஸோ இந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் இன்னொரு இன்ஸ்டியூட்டு, அதுக்கப்புறம் 2 வருஷம் மாஸ்டர். இது வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிட்டாங்களோ இல்லையோ எனக்கு நிறைய பாடமாக இருந்துச்சு. ஓகே. சொல்லித்தர நமக்கு நிறைய விஷயம் கிளியர் ஆகும். அந்த மாதிரி அவங்களுக்கு எடுக்க எனக்கே நிறைய விஷயம் கிளியர் ஆச்சு. நான் படித்தப்போ கிளியர் ஆனதை விட சொல்லிக் கொடுக்கும்போது நான் நிறைய கிளியர் பண்ணிக்கிட்டேன். சூப்பர் சார். அது பாலு மகேந்திரா சார் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது, அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சது, அதை பற்றி சொல்ல முடியுமா? பாலு மகேந்திரா சாரை வந்து பல தடவை மீட் பண்ணியிருக்கேன். அது அவருக்கே மறந்து போயிடுது. ஓகே. 10 தடவை பார்த்துருப்பேன். 10 தடவை இல்லை, ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக 2 வாரம் கழிச்சு பார்த்துட்டே இருந்தேன். அப்போது ஒரு தடவை பார்த்துட்டு ஒவ்வொரு தடவையும் போகும்போதும் ஸ்டில்ஸ் கொடுத்துட்டு போங்க தம்பி, நான் சொல்கிறேன் பாரு. சரி கொடுத்துட்டு வரோம். நான் பார்த்துட்டு சரி நான் சொல்கிறேன்னு அனுப்பிச்சிடுவேன். ஒரு தடவை பார்த்துட்டு இது ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னாரு. ஆமாம் சார், நான் இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துட்ருக்கேன் சார். எதுக்கு அவ்வளோ கொடுக்குறீங்க? ஒரு தடவை கொடுத்தா போதும், நீங்கள் திரும்ப வந்து பார்க்க வேண்டியதில்லை. இல்லை சார், அது ஞாபகப்படுத்துறதுக்காக கொடுத்துருக்கேன். நான் ஸ்டில்ஸ் எடுத்து பஞ்சாக வச்சுக்குவேன். போகிற இடத்துல எல்லாம் தள்ளி வர்றது தான் வேலை. அப்போ இதுதான் வேலை. பை ஃபுல்லாக ஸ்டில் இருக்கும். ஒரு தடவை திட்டாருன்னா அவங்க சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் நான் திரும்ப போய் பார்த்தேன். வராதிங்க, நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது நான் தான் சொன்னேன்ல வராதிங்கன்னு, திரும்ப ஏன் வரீங்க, நான் கூப்பிடுவேன்ப்பா அப்படின்ட்டு. அப்போ வரும்போது மேனேஜர் என்ன சொன்னார், சார் நீங்கள் வந்து சண்டேஸில் வாங்க சார், அப்போ தான் ஃப்ரீயாக இருப்பார், அப்போ வந்து பேசுங்க அப்படின்னு 3 நாள்லேயே திரும்ப போனேன். அப்போ டென்ஷன் ஆகிட்டார். எத்தனை தடவைங்க சொல்லுவாங்க, எனக்கு இதே வேலையா, உங்களை பார்க்குறதா என் வேலையா, எனக்கு வேறு வேலை இல்லையா, ஒரு தடவை சொன்னது புரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஹார்ஷாக பேசிட்டார். அப்புறம் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். வரும்போது அப்புறம் மேனேஜர் சாரி நான் வந்து உங்கள் நல்லது தான் சொல்லல, பரவாயில்ல சார் நம்ம வாங்கணும்னு இருக்குது சொல்லி வந்தாச்சு. வந்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே போனால் ஒரு சத்தம் போடாருன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்குறதே விட்டுட்டேன். கிட்டத்தட்ட 1 வருஷம் விட்டுட்டேன். கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் விட்டுருப்பேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் எங்கள் லொக்கேஷனில் ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்கும்போது லைவ் ரெக்கார்டிங். அது லைவ் ரெக்கார்டிங்கில் ஒருத்தர் பேச முடியாமல் திணறினாருன்னு சொல்லிட்டு சடனாக நரேன் தான் ஃபோன் பண்ணான். அவர் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி ஃப்ரெண்டு இருக்கார் சார். திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி வாங்க எமர்ஜென்சின்னு சொன்னோடனே நான் போய் பண்ணும்போது அவர் லைவ் ரெக்கார்டிங்னோடனே அவருக்கு ஒரு டென்ஷன். லைவ் ரெக்கார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணும்ல, எடுத்தோடனே கேரக்டர் உட்கார வச்சு திரும்ப ஒரு நாள் வேஸ்ட்டாக போயிடும். ஏற்கனவே ஒருத்தர் உட்கார வச்சு அப்படி தான் ஆச்சு. உடனே ஃபஸ்ட்டு மாட்டி ஆச்சு, அப்போ டைலாக்லாம் பேசுகிறாருன்னு பார்ப்போம். மாட்டி டைலாக் நமக்கு பாலு மகேந்திரா சார் திடீர்னு ஆடிச்சு. இப்போ நம்ம நடிச்சிட்டு இருக்கோன்னா கூட வேறு ஆடிஷன்னா இதை பார்த்தா டிசைடே பண்ண போகிறாங்க. ஸோ அது நமக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கும். ஸ்பாட்டில் ஒருத்தருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு ஆடிஷன் நடக்குது, அங்கேயே நடக்குது, உடனே மைக்கு மாட்டி அதே டைலாக், நடிக்க போகிற டைலாக் கொடுத்து சொன்ன உடனே அவருக்கு பயங்கர ஃப்ரீ ஆயிடுச்சு. நான் வந்து பயந்து தான். அப்புறம் பார்த்தோன்னே அவருக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஓகே நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது சொல்ல போனால் அவர் ஃபஸ்ட்டு சீரியல் கூட நான் தைரியமாக பண்ணிட்டேன். அதான் இளங்கன்று பயமறியாதுன்ற மாதிரி யாராக இருந்தால் என்னன்ற மாதிரி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஃபர்தராக போகும்போது தான் இவர் ஒன் மோர் சில டைமில் எங்கேயாவது எண்டில் விட்டோன்னா கூட ஒன் மோர்னு கேட்பார். ஸோ பர்ஃபெக்டாக அவர் வரைக்கும் விட மாட்டார். இது போக தான் கான்ஷியஸே ஆச்சு. ஃபஸ்ட்டு சொல்லும் போது இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் 2வது 3வது பண்ணும்போது கொஞ்சம் நான் கிட்டத்தட்ட ஒரு 8 எபிசோட் பண்ண அவர்கிட்ட 8 10 பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் லைவ் ரெக்கார்டிங் தான் எடுத்த உடனேன்ற போது நமக்கு டைலாக் மனப்பாடம் பண்ணி தான் பேசி ஆகணும், நமக்கு ஒரு ஹோப்பே கிடையாது. ஸோ எடுத்த உடனே பண்ணதே அதுதான். அதுக்கு மேலே சின்னதெல்லாம் பண்ணியிருக்கேன். 2 வாரத்தை 3 வாரத்தை பேசுவோம், அவ்வளோதான். ஒரு கேரக்டராக பண்ணுறதுன்றது, லைவ் ரெக்கார்டிங்கில் பண்ணுறதுன்றது அதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணேன். அதில் ஒரு மாங்கல்ய நினைவுகள்னு ஒரு எபிசோடில் ஃபுல்லாக அந்த கவிதை படிக்கணும். 4 பேர் இருக்கிறோம். இதில் யாருக்கு கொடுக்கறது, இந்த கவிதை வந்து கவிதையை படிக்கணும். அது சுத்த தமிழில் இருக்கணும், உச்சரிப்பு கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக படிக்கிறதுன்னு 4 பேர்ட்டையும் கொடுத்து படிக்க சொன்னார். அதில் நான் செலக்ட் ஆகிட்டேன். 4 ஆஃபீஸில் இருக்கவங்க அதில் நான் செலக்ட் ஆகிட்டேன். அப்புறம் அவர்
அதை வந்து வேணு அரவிந்த் பார்த்துட்டு, வேணு அரவிந்த் சார் பார்த்துட்டு வெற்றிமாறன் தான் அப்போ அசோசியேட். வெற்றிமாறன்ட்ட சொல்லியிருக்காரு. வெற்றிமாறன் வந்து என்கிட்ட சொன்னார், உங்களுக்கு நல்ல பாராட்டு கிடைச்சது, வேணு அரவிந்த் சார் வந்து உங்களை பாராட்டி பேசினாரு. ஏன்னா கவிதை வந்து நமக்கு பெரிய பழக்கம்லாம் கிடையாது, படிச்சிருக்கோம் அவ்வளோதான் தெரியுமே தவிர அப்படி அழகாக படிக்கணுன்றதெல்லாம் தெரியாது. பட் என்னன்னா தமிழ் நல்லா தெரியும். நான் அந்த தமிழ் மீடியம் தான் படித்தது, அதனால் தமிழில் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். அந்த இதில் நான் இப்போ செலக்ட் ஆனோம். அதுக்கப்புறம் ஒரு ஆஸ்தான நடிகர் ஆகிட்டேன். அவர் ஜூலி கணபதியில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன். சின்னது, ரொம்ப சின்னது. பட் நம்ம இல்லாமல் பண்ணோம், அதில் வேறு எதுவும் இல்லை. 2 கேரக்டர் 3 கேரக்டர் தான் இருக்கும். அந்த மாதிரி அவர் நம்மளை எப்பயுமே ஃப்ரீக்வெண்ட்டாக கூப்பிட்டுட்டு இருந்தார். ஸோ அதனால பயங்கர க்ளோஸ், அவருக்கு சென்டிமெண்ட்டாக நானும் அவர் ரொம்ப க்ளோஸ். சூப்பர் சார். இப்போ நீங்கள் சொன்ன வெற்றிமாறன் சார் வந்து கன்ஃபோஸ் வந்து பாலுமகேந்திராவோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அப்போ இருந்த வெற்றிமாறன் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு செட்டில் இருக்கிறது, அசோசியேட் டைரக்டராக இருந்திருக்காரு. இப்போது நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு, அது டாப் டேரக்டர் இப்போதைக்கு கோலிவுட்டில் இருக்காரு. அப்படின்ற போது அப்போ இருந்த வெற்றிமாறனுக்கு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போது அவர் இருக்கார் இல்லையா, இப்போ இன்டர்வியூஸாக இருக்கட்டும், இல்லை அந்த வே ஆஃப் அவங்க டைரக்ட் பண்ணுற விஷயங்கள், அதை பற்றி சொல்ல. அப்பயே ரொம்ப கமாண்டிங்காக தான் இருப்பார். ரொம்ப கமாண்டிங்கான திமிரா இல்லை, தொழிலில் கிளாரிட்டி இருக்கும். பாலுமேந்திரா சார் வந்து இவர்கிட்ட தான் டைலாகே சொல்லுவார். வெற்றிமாறன் தான் டைலாக் வெற்றிமாறன் தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்பையிலிருந்தே அவருக்கு வந்து அந்த அளவுக்கு அங்கே ஒரு ஸ்ட்ராங் இது இருந்துச்சு. பாலுமேந்திரா சாரோட நம்பிக்கை பெற்றிருந்தார். அப்போ வேலை தெரியாமல் அப்படி ஒரு நம்பிக்கை வைக்க மாட்டார். ஸோ அவருக்கு என்னன்னா, பாலுமேந்திரா சார் நிறைய இங்கிலீஷ் தான் பேசுவார். அவங்க 2 பேரும் அது கம்யூனிகேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். அவர் வந்து நம்மள்ட்ட கரெக்டாக அந்த என்னென்ன பேசணும், ஏது பேசணும். இன்னும் சொல்ல போனால் டப்பிங்லலாம் சில டைமில் லைவ் ரெக்கார்டிங்கு சம்டைம்ஸ் சவுண்டு இதாகிடும். வெளியில் எடுக்கும்போது அவுட்ரு நாய்ஸ் வந்துடும். சில டைமில் இதெல்லாம் நகை போட்டோம்னா அது இது டிஸ்டர்ப் ஆகி வாய்ஸ் இதாகிடும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப அதை மட்டும் டப் பண்ணுவாங்க. ஸோ டப்பிங் வந்தாருன்னா டப்பிங்கில் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவார், அவ்வளோ கரெக்டாக எடுப்பார். வெற்றிமாறன் வந்து டப்பிங்கில் நிறைய விஷயம் அவர். ஸோ அப்போவே டப்பிங்கில் வந்து அவர் நிறைய இம்ப்ரோவைஸ் பண்ணுவார், நிறைய பர்ஃபெக்ட் பண்ணுவார். நிறைய சில டைம் ஸ்லாங் எல்லாம் வந்து அங்கே ஒரு வேளை மிஸ் ஆயிருந்தா கூட இங்கே வந்து டப்பிங்கில் பர்ஃபெக்ட் பண்ணுவார். அது ஒன்று. இப்போ நாம் ஃபோன் பண்ணால் கூட அப்போ எப்படி பேசுவாரோ அதே மாதிரி இப்பயும் பேசுவார். நான் வெற்றின்னு தான் கூப்பிடுவேன். சார்னு கூப்பிட்டா எனக்கே ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். நான் இப்போ வாங்க வெற்றி வாங்க போங்கன்னு வாங்க வெற்றி போங்கன்னு தான் பேசுவேன். இப்போ நான் படம் பார்த்தா கூட ஃபோன் பண்ணேன்னா, வெற்றி பார்த்தேன், வெற்றி சொல்லுங்கள் மனோகர் எப்படி அந்த பழைய ஒரு இதுலேயே பழைய ஜோஷ்லேயே பேசுவார். ஸோ அது எந்த மாற்றமும் நான் பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச அவர்கிட்ட எந்த சேஞ்சுமே இல்லை. சூப்பர் சார். நீங்கள் கமல்ஹாசன் ஃபேன் சொல்லிட்டு நிறைய இடத்துல நீங்கள் சொல்லியிருக்கீங்க இன்டர்வியூஸில். அதுவும் நீங்கள் இந்தியன் படத்தில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த அனுபவம் பற்றி சொல்ல முடியுமா? எவ்வளோ பெரிய ஃபேன், ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து கமல் சார் கூட ஒரு ஷார்ட்டில் இருக்குது அப்படின்ற போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அதை ஆக்ட் பண்ணலாம் சொல்ல முடியாது, அட்மாஸ்பியர் தான் அது. அது நமக்கு தான் குச்சி. ஐயோ கமல் சார் பக்கத்தில் நின்று பார்க்குறோமேன்ற சந்தோஷம் தான் நமக்கு. மற்றபடி அதில் என்னென்னா, ஆக்சுவலாக சொன்னால் நம்ப மாட்டாங்க. அதில் வந்து ஆக்சுவலாக அவங்க சொன்னது வந்து நான் கன்னட டிரைவிங் லைசன்ஸுக்காக வந்திருப்பேன். நான் ஒரு கன்னடம் தெரியும் எனக்கு. ஸோ எனக்கு கன்னடம் உங்களுக்கு தெரியும், கன்னடம் தானே நீங்கள் கன்னடத்தில் டைலாக் சொல்லுங்கன்னு சொல்லி எனக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு. சார் ஹவுது சார் தயவண்டி சார்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி டைலாக் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ தலைவர் நம்மள்ட்ட பேசுகிறார். கமல் சார்லாம் நான் வந்து அவருக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய என்னோட அபிமான நடிகர். அவருக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. இளையராஜா சார், கமல் சார், எஸ்பிபி சாருக்கெல்லாம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. அந்த இன்னொரு ஆள் வர முடியாது, முன்னாலேயும் கிடையாதுன்ற மாதிரி. ஸோ அவரு நம்மக்கிட்ட பேசிட்டார். இதை விட சந்தோஷம் என்னன்றது தான். அதுக்கப்புறம் டப்பிங்கில் பார்த்தாக்கா சார் ப்ளீஸ் சார் மட்டும் தான் போட்டிருக்கிறாங்க. பட் நான் பேசுகிறது ஹவுது சார் தயவண்டி சார்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அட்மாஸ்பியரில் தான் நின்னோம், அது யாருக்கும் தெரியாது. இப்போ பார்க்குறவங்க எடுத்து போகிறாங்களே தவிர நமக்கு யாருக்கும் தெரியாது, அது பெருசாக தெரியாது. அப்போது யாருக்குமே தெரியாது. இப்போது சீரியலில் வந்ததுக்கப்புறம் அது எனக்கே இப்போ அடையாளம் தெரியுது, கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி இருப்பேன். ஸ்பெஷல் மூமெண்ட் உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்தது என்னென்னா, நீங்கள் ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான் உங்கள் பையன் வந்து பிறந்தாங்க. அந்த அனுபவம் பற்றி சொல்ல முடியுமா? ஏன்னா வந்து அவ்வளோ டெடிக்கேஷனாக நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது இன்னொரு ஆக்சுவலி பாலுமகேந்திரா சாரே சொன்னாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதை பற்றி ஆக்சுவலாக வந்து கதை நேரம் பண்ணும்போது தான் சொன்னேன்ல, நரேன் வந்து ஃபோன் பண்ணி வர சொன்னார்னு. அப்போது ஒய்ஃபுக்கு வந்து பனிக்கூடம்
வாட்டர் டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. சரி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது பார்த்தா அப்போ லேண்ட்லைன் தான். ஃபோன் முடிஞ்சு எடுத்தேன். அவன் சொன்னான், வா இது மாதிரி ஒரு பையன் சொதப்பிட்டு இருக்கிறான், டைரக்டர் உடனே யாரையா கூப்பிட்டாரு, நான் நீ தெரிஞ்ச பையன் இருக்கான் சார் சொல்லி வர சொல்லியிருக்கேன், நீ உடனே கிளம்பிப்பா, ஏதாவது அழுக்கு சட்டை இருந்தால் எடுத்து போட்டு வா, ஆட்டோ டிரைவர் கேரக்டர் தான், டக்குன்னு ஒரு 4 சட்டை எடுத்துட்டு வா அப்படின்னா. நான் சொன்னேன், இல்லை இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கிறேன். அப்படியா, என்ன பண்ணுறது அப்போ அப்படின்னா. அப்புறம் இவங்க சொன்னாங்க, மிஸ்ஸஸ் தான் சொன்னாங்க, நீ போ நான் பார்த்துக்கிறேன், அம்மா இருக்காங்களா, அம்மாவை கூட்டிகிட்டு போயிடுறேன், நீ இவ்வளோ நாளாக அலைஞ்சிட்டு இருக்கிற, இப்போ ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு, இந்த டைமில் ஏன் விட்ற, நீ போ அப்படின்னாங்க. உண்மையிலே சொல்கிறேன், இன்னைக்கு நான் இவ்வளோ பண்ணுறேன்னா அதுக்கு ரீசன் என் ஒய்ஃப் தான். எந்த வேலைக்கு எந்த விதத்துலையும் டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. என்ன இது பண்ணாலுமே நான் வேலைக்கு மட்டும் என்னை ஃப்ரீ பண்ணி விட்ருவாங்க. ஏதாவது அதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியும் அத்தனையும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அன்னைக்கு மட்டும் என்ன நீ என்னை விட்டு போறியான்னு கேட்டுருந்தாக்கா பாலுமேந்திரா சாரோட கனெக்ஷன் கிடச்சிருக்காது, எனக்கு ஒரு நல்ல கதை நேரம் கிடச்சிருக்காது, நல்ல அறிமுகங்கள் கிடச்சிருக்காது, எல்லாமே மிஸ் பண்ணியிருப்பேன். அவங்க அன்னைக்கு கொடுத்த தைரியம், அவங்க மாமியார் தான் இருந்தாங்க கூட, அவங்க தான் கடைசியில் கூட்டிகிட்டு போனாங்க. அன்னைக்கு போய் நடிச்சுட்டு வந்துட்டேன். மறுநாள் செகண்ட் நாள் ஷூட்டிங் இருக்குது. அன்னைக்கு குழந்தை பிறக்கல, மறுநாள் தான் வெயிட் பண்ணுறாங்க பெயின் வர்றதுக்காக. மறுநாள் போய் நான் ஈவினிங் போய் ஷூட் முடிச்சுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். அப்பயும் சொல்ல அவர்கிட்ட, ஓகே ஷூட் முடிச்சுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அப்போது நான் இல்லை நாளைக்கு தான் இதுன்னு சொல்லியிருக்காங்க, நாளைக்கு ஷூட்டிங் சொல்லியிருக்காங்களே, சரி பரவாயில்ல நீ போனாங்க. போயிட்டேன். அங்கே ஷூட்டிங் நடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா அப்போது மொபைல்லாம் அவ்வளோ ஆக்டிங் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது. நரேன் வச்சுருப்பான், அவங்க கொஞ்சம் அப்பயே கொஞ்சம் வசதியான பற்றி அவன்கிட்ட மட்டும் தான் மொபைல் இருக்கும். அவனும் சவுண்ட் இன்ஜினியர் தான் கொடுத்து வச்சுருப்பான். ஸோ சவுண்ட் இன்ஜினியர் மனோகர்னு சொல்லி வச்சுருப்பான், அவர் பேர் மனோகர். அப்போ ஃபோன் வந்த உடனே அவர் அங்கேருந்து சார் சார் சார்னு கை காட்டுறாரு. பாலு என்ன இல்லை, அவருக்கு மனோகருக்கு குழந்தை பிறந்தாங்க, என் பேர் அவருக்கு தெரியாது, நாங்கள் 4 ஆட்டோ டிரைவர் உட்காந்துருக்கோம். மனோகர் யார் அப்படின்னு, நான் தான் சார். என்ன குழந்தை பிறந்திருக்குன்றாரு. ஆமாம் சார், ஹாஸ்பிட்டலில் அட்மிட். எப்போ திடீர்னு ஆச்சு? இல்லை சார் நேற்றே அட்மிட். நேற்று நடிக்க வந்தீங்க? ஆமாம் சார், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், திடீர்னு கூப்பிட்ட உடனே நமக்கு அப்படின்னோடனே, என்னையா நீ ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் பண்ண அது தலைப்பிரசவம் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் விட்டு எவனா வருவானே, என்ன இப்படி பண்ணுறீங்க? இல்லை சார், இது சான்ஸ் இது மாதிரி திரும்ப கிடைக்காதுல்ல சார், இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணி திடீர்னு வரும்போது விட முடியாதுல்ல சார், வாங்க 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 சீக்கிரமா புது அப்பாவை நம்ம ஃபஸ்ட்டு அனுப்பிச்சி விடுவோம்னு சொல்லிட்டு எனக்காக அவர் அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி எடுக்கவே மாட்டார். எனக்காக கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு 6 மணிக்கெல்லாம் போங்க போங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார். அனுப்பி விட்டுட்டு அப்போல்லாம் நான் 250 ரூபா ஒரு சீரியலில் வாங்குறதே பெரிய விஷயம். அந்த 2 டேஸ்க்கு எனக்கு 2000 ரூபா போட்டு செக்கு போட்டு கொடுத்தாரு. 2 நாளைக்கு நான் பார்த்தோடனே அப்படியே கண் கலங்கிருச்சுன்னா, 2000 ரூபாலாம் எத்தனை நாள் ஒர்க் பண்ணதுக்கு அதனால் பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அந்த மாதிரி அதிலிருந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கு என்னன்னா சென்டிமெண்ட்டாக இதாகிட்டார். இந்த டைமில் கூட நமக்காக பண்ணி கொடுத்துருக்குறான்னா அவன் வேலையில் அவ்வளோ சின்சியராக இருக்கான்ற. எனக்கு அதுக்கப்புறம் பண்ண ஆல்மோஸ்ட் எல்லா எபிசோடும் நான் பண்ணேன். எல்லா எபிசோடுக்கும் கேரக்டரே இருக்காது. சில டைமில் கூப்பிட்டு ஃப்ரெண்ட் 4 ஆஃபீஸில் 2 பேர் இருக்காங்க, அதில் ஒன்று போட்டு விட்ருவார், அதில் ஏதாவது டைலாக் கொடுப்பாரு, அதுக்கு ஒரு பேமெண்ட் போட்டு கொடுப்பார். எனக்கு வாரம் ஒரு அமௌண்ட் வந்துடும். அந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக ரொம்ப லாக் ஆகிட்டாரு. நான் ரொம்ப லாக் ஆகிட்டேன். அவரும் ரொம்ப பையன் மாதிரி தான் பார்த்துக்குவார். இப்போ சினிமா ஒருத்தங்க ஆக்ட் பண்ண போயிட்டாங்கன்னா அகைன் சீரியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விம்மம் இருக்கு இல்லையா, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை அதுதான் சொல்கிறேன், ரெண்டையும் ஒரே டைமில் பண்ண முடியாது. ஏன்னா இதோட பேட்டர்னே வேறு. உங்களுக்கு மாதம் 15 நாள் இங்கே எடுத்து கொடுத்தே ஆகணும். இங்கே நீங்கள் வெயிட் பண்ணி அப்புறம் இதுக்கெல்லாம் இல்லை, டைம் இல்லை. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரொஃபஷனலாக சீரியல் பண்ணுறவங்கள மட்டும் தான் இவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி படம் என்னென்னா, படத்தில் அவங்க கூப்பிட்ற நேரத்துக்கெல்லாம் போகணும். ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டாக அவங்க கூப்பிட்ற நேரத்துலாம் போக முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சீரியல் ஆர்டிஸ்ட் அவாய்ட் பண்ணுறாங்க. அவங்க கூப்பிட்ற நேரத்துக்கு வரமாட்டான், யார் அவைலபிளாக இருப்பாங்களோ அது மட்டும் தான் பண்ணுறாங்க. வெற்றிமாறன் மாதிரி ஒரு சில டேரிங்காக இருக்கிற டைரக்டர்ஸ் மட்டும்தான். இப்போ நான் நரேனுக்கு ஒரு நல்ல கேரக்டர், அவர் சீரியல் தான் பண்ணுறாரு. ஃபஸ்ட் அவருக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்தாரு, தைரியமாக ஒரு மெயின் கேரக்டர் கொடுத்தாரு, அவர் சக்ஸஸ் ஆகிட்டார். அடுத்து நம்ம சேத்தனுக்கு கொடுத்துருக்கிறாரு விடுதலையில். சேத்தன் நாங்கள்லாம் ஒன்றா சீரியல் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸு. ஸோ சேத்தனுக்கு கொடுத்தாரு. ஸோ இங்கே வேறு யாருக்கும் அந்த தைரியம் வரலையே, அவர் சீரியல் ஆர்டிஸ்ட் கொடுக்கணுன்ற தைரியம் யாருக்குமே வரலையே. எல்லாமே யூஸ் பண்ணிக்குவாங்க ஒரு சீனுக்கு,
கண்டினியூட்டி இல்லைன்னா இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கிறான், அவன் ஃப்ரீயாக இருக்கான், அவனை கூப்பிட்டு ஒரு சீனுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகே. அப்படி தான் சீரியலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு த்ரூ அவுட் கேரக்டர், த்ரூ அவுட் வில்லன், அந்த மாதிரி ஒரு பிரகாஷ் ராஜ் சார் பண்ணுறதோ, ஒரு சம்பத் பண்ணுறதோ, அந்த மாதிரி ஒரு கேரக்டரை எந்த டேரக்டருமே டேரிங்காக கொடுத்தது கிடையாது. அது வெற்றிமாறன் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. ஓகே. வேறு யாரும் எனக்கு கொடுத்து பார்த்ததில்ல. இன்னும் சொல்லப்போனால் கௌதம் மேனன் கூட டேனியல் பாலாஜி கொடுத்தாரு. டேனியல் பாலாஜி சீரியலில் தான் பட்டிருக்கு, அவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த மாதிரி ரொம்ப ரேர் டைரக்டர்ஸ் தான் வந்து கான்ஃபிடென்ட்டாக சீரியல் ஆர்டிஸ்ட்டுக்கு பெரிய கேரக்டர் கொடுக்குறது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சார். இப்போ சீரியல் ஆர்டிஸ்டா ஓகே வேண்டாம் சினிமாக்கு அப்படின்ற மாதிரி ஆடிஷன்லேயே வந்து கட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ரிஜெக்ஷன் நடந்திருக்கா? ஏன்னா நீங்கள் சீரியல் ஆக்டராக இருக்கீங்க, இவங்க வந்து ரொம்ப மெத்தட் ஆக்டிங் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி நடந்திருக்கா உங்களுக்கு? இல்லை, இப்போ நான் நாகேந்திரன் சார் வந்து என் கூட இது கூட பிரியாணியில் என் கூட பண்ணார். அவரு ஒரு அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், அவரு தனியாக படம் பண்ணுறாரு. அப்போது நடிக்கும் போது என்கிட்ட சொன்னார், உங்களுக்கு சூப்பர் கேரக்டர் ஒன்று நான் வச்சுருக்கேன், ஒரு கேரக்டருக்கு நான் சொல்கிறேன், படம் பண்ணும்போது நான் உங்களுக்கு கூப்பிடுவேன் அப்படின்னாரு. அதே மாதிரி கூப்பிட்டார். போனேன், போய் எல்லாம் உட்காந்து இருங்க. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அவரும் டைரக்டர் தான், அவர் பேர் நான் சொல்லலை, அவர் வருவார், அவரும் ஒரு தடவை பார்த்துட்டோம், ஃபைனலைஸ் பண்ணிடலாம். அவர் வந்தார், வந்து உள்ளே கூப்பிட்டு என்னை கூப்பிட்டாங்க. உள்ளே போனோன்னே இவர் சீரியல் ஆர்டிஸ்ட் ஆச்சே அப்படின்ட்டார் அவரோட ஃப்ரெண்டு. அதான் என் கூட படம் பண்ணார், வெயிட் பண்ணுங்க கூப்பிட்றேன். ஆனால் வெளியே போய் வெயிட் பண்ணேன். அவர் டைரக்டர் வந்தார், வந்து சாரி இதில் பண்ண முடியாது, ஸோ ஒரு ஆள் வந்து கெடுத்து விட்டால் போதும், ஓகே நமக்கு தரணுன்னு இருந்தாலும் குறுக்க ஒருத்தர் வந்து கெடுத்தாங்கன்னா முடிஞ்சது கதை. அந்த ரிஜெக்ஷனுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சரி, அதுதான் சீரியல் ஆர்டிஸ்ட் அங்கேயே சொல்லிட்டார்ல, இவர் சீரியல் ஆர்டிஸ்ட் ஆச்சே. ஓகே. நம்மளை பார்த்தா சீரியல் பார்க்குற ஃபீலிங் வரும். சீரியல் பார்க்குற ஃபீலிங் வந்தால் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. சீரியலே பார்க்குறாங்க, அவர் சீரியல் பார்க்குற ஃபீலிங் வந்தால் அவங்களுக்கு ப்ளஸ் தானே. அது எப்படி மைனஸாக சொல்கிறாங்கன்னு புரியல. ஓ, வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வந்து நமக்கு பரிச்சயமான ஒருத்தரை காட்டுறான்னா சந்தோஷம் தானே படுவான். இல்லை இதை பார்க்காதவன் பார்க்குறான்னா அவனுக்கு அது புதுசு தானே. என்ன லாஜிக்குன்னே புரியல. சீரியல் நடித்தா என்ன பிரச்சனை? சீரியலில் தான் டெய்லி பார்க்குறாங்களே, தகட்டி இருந்தால் எப்போயும் விட்டுருப்பாங்கல்ல. 30 வருஷமாக பண்ணுறோன்னா தகட்டி இருந்தால் எதுக்கு பார்க்குறாங்க, தகட்டி இருந்தால் எதுக்கு கூப்பிட்றாங்க? என்ன லாஜிக்குன்னே புரியல. அந்த லாஜிக்கே எனக்கு புரியல என்னன்றது. நமக்கு திருப்தியாக நான் நிறையா பண்ணியிருக்கேன். ஓகே, சூப்பர் சார். இப்போ அந்த அன்னம் சீரியல் பற்றி சொல்ல முடியுமா? எவ்வளோ ஸ்பெஷல்? அங்கே எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கீங்க இல்லையா? எல்லாருமே எல்லாரை பற்றியும் வந்து அவ்வளோ நாங்கள் எங்களுக்கு பார்க்கவும் இன்டர்வியூஸ் பார்க்கும்போது என்ன இப்படி ஃபேமிலி மாதிரி இருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட எங்களுக்கு தோணுது. ஸோ அந்த சீரியல் இல்லை, எப்பயுமே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா, அவுட்டோரில் இருக்கிற பெரிய ப்ளஸ் என்னென்னா, நாம் அங்கே ஃபேமிலியாகவே ஆகிடும். 15 நாள் நம்ம நைட்டு தூங்குறதும் பக்கத்து ரூமே தவிர அந்த நேரம் வரைக்கும் நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம். ஸோ அவுட்டோரில் எப்பயுமே மௌனராகத்தில் எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. எல்லாருமே அவுட்டோர், ட்ரிவாண்ட்ரம் தான் எனக்கு மாற்றுறது எல்லாமே எல்லாம் அவுட்டோராக தான் இருக்குது. மகாபாரதம் ஃபுல்லாக பெங்களூர், கிட்டத்தட்ட 2-2.5 வருஷம். மௌனராகம் ஃபுல்லாக ட்ரிவாண்ட்ரம், அது 2-2.5 வருஷம். அப்படியே இப்போ இது அன்னம் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் போயிட்டு இருக்குது. எங்கே சார் ஷூட்டிங் ஸ்பாட்? கோபிச்செட்டிப்பாளையம். ஓகே. எல்லாம் ஒரு இடத்துல தங்கியிருப்போம். அதில் நான், பரத், நம்ம கார்த்திக்கு, நாங்கள் 3 பேர். அப்போ அவன் கார்த்திக் அண்ணன் கூப்பிடுவா, அப்படி பரத் சார் தான் கூப்பிடுவாரு. ஆனால் நாங்கள் 3 பேரும் இன்னும் சின்ன பசங்க மாதிரி நான் அவங்க கூட தான் சுற்றிட்டு இருப்பேன். நான் ஜாலியாக இருப்பேன், 3 பேரும் ஜாலியாக இருப்போம். ஒன்று பரத்துக்கிட்ட ரொம்ப பர்சனலாகவே நிறையா விஷயம் பரத்தும் ஷேர் பண்ணுவோம், நானும் ஷேர் பண்ணுவோம். ஸோ எல்லாம் எது செஞ்சாலும் 3 பேரும் ஒன்றா தான் நண்பன் மாதிரி அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், எப்பயுமே ஒன்றாவே சுற்றி இருப்போம். நான் ஷூட்டிங் முடிஞ்சுன்னா 3 பேர் ஒன்றா தான் போய் சாப்பிடுவோம். அங்கே ஒரு மெஸ் இருக்குது, அங்கே போய் ஒன்றா சாப்பிடுவோம். ஸோ அங்கேருந்து ஒன்றா வருவோம். அங்கே ரூம் போகிற வரைக்கும் வெளியே நரட்டை அடிப்போம். கரெக்டாக 10 மணிக்கு 10:30 மணிக்கு எல்லாம் கலைஞ்சிருவோம். ஸோ காலைல எழுந்தோடனே எடுத்துறது முடியும். ஸோ நமக்கு என்னென்னா காலைல எல்லாம் ஒரே வண்டியில் தான் அங்கே போகணும். ஸோ இது என்னென்னா நமக்கு வீட்டில் இருக்க மாதிரி வீட்டாளுங்க மாதிரி தானே, தூங்குற நேரம் மட்டும்தான் தனி, மற்றபடி எல்லாம். அதனால் அவுட்டோர் போட்டாலே எல்லாம் ஒரு ஃபேமிலி ஆகிடும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.